வணக்கம். ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்ல டைம் சேவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான பர்சன்டேஜ் ட்ரிக்க ரொம்ப வேகமா கத்துக்க போறோம். ரெடியா? சரி, ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேக்குற ஆனா நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ற ஒரு பெர்சன்டேஜ் புதிரை இப்போ நாம சேர்ந்து சால்வ் பண்ணலாம் வாங்க. கேள்விய நல்லா பாருங்க. ஒரு மூணாவது நம்பர் 4000. ஒரு முதல் நம்பர் அதைவிட 15% அதிகம், ரெண்டாவது நம்பர் அதைவிட 25% அதிகம். அப்போ முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர்ல எவ்வளோ சதவீதம்? இதுதான் கேள்வி. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்க்கலாமாங்க? முதல்ல நாம என்ன பண்ணணும்னா இந்த சதவீதங்கள் எல்லாம் உண்மையான எண்களா மாத்தணும். அதுதான் இந்த கணக்கோட அடித்தளமே. இந்த முதல் ஸ்டெப்பை மட்டும் நாம கரெக்டா செஞ்சுட்டா மத்ததெல்லாம் சும்மா சட்டுன்னு முடிஞ்சிடும். இங்க பாருங்க, மெத்தட் ரொம்ப சிம்பிள். நம்மளோட அடிப்படை எண் 4000. முதல் எண்ணை கண்டுபிடிக்க இந்த 4000தோட அதோட 15% கூட்டணும். அதே மாதிரி ரெண்டாவது எண்ணுக்கு 4000தோட 25% கூட்டணும். சரியா? 4000க்கு 15%னா 600. அப்போ 4000தோட 600 கூட்டுனா மொத நம்பர் கிடைச்சிடுச்சு, 4600. சூப்பர், மொத வேல்யூ ரெடி. அதே மாதிரி 4000க்கு 25%னா 1000. அப்போ 4000 கூட்டல் 1000 ஒரு ரவுண்டான நம்பர் 5000. இப்போ நமக்கு தேவையான ரெண்டு நம்பரும் கையில இருக்கு. இப்போதான் நம்ம கணக்கோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். இந்த கணக்க நொடியில தீர்க்க போற அந்த ட்ரிக் என்னன்னு பார்க்கலாமா? இதுதான் அந்த பேசிக் ஃபார்முலா. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க பகுதிய முழுமையால வகுத்து 100ஆல பெருக்கணும். நம்ம கணக்க பொறுத்த வரைக்கும் பகுதிங்கிறது நம்ம முதல் நம்பர், முழுமைங்கிறது ரெண்டாவது நம்பர். சிம்பிள். நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ இந்த ஃபார்முலால போட்டா நமக்கு என்ன கிடைக்குது? 4600 வகுத்தல் 5000 பெருக்கல் 100. வாங்க இதை சால்வ் பண்ணலாம். இது ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல முடிச்சிடலாம். முதல்ல பின்னத்தை சிம்பிள் ஆக்குங்க. 4600 5000ஆல வகுக்கிறதுக்கு பதிலா 2 0வை அடிச்சுட்டா 46/50ன்னு ஆகும். அடுத்து இதை டெசிமலா மாத்துனா 0.92. கடைசி ஸ்டெப் அதை 100ஆல பெருக்கணும். ஆன்சர் ரெடி. பாத்தீங்களா எவ்வளோ சுலபம்னு? சரி, இவ்ளோ நேரம் நாம போட்ட கணக்கோட பலன் என்னன்னு பார்க்கலாமா? அந்த ஃபைனல் ஆன்சருக்கான நேரம் வந்தாச்சு. இதோ பதில் 92%. முத எண் ரெண்டாவது எண்ணோட 92%. அவ்வளவுதான். இந்த புதிரை நம்ம அசால்ட்டா முடிச்சிட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய ஆப்டிடியூட் கணக்குகளை ஈஸியா சால்வ் பண்றதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன்.